ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெமோ அக்கவுண்ட் வந்து நான் உங்களுக்கு சூப்பரா வந்து நான் அழகா புரியிற மாதிரி சொல்லிக் குடுக்குறேன். இப்போ வந்து குரூப்ல குடுக்குற கால் எதுவுமே நான் எடுக்கல. நான் டெமோல வந்து பை பண்ண போறேன். எப்படி நான் பை பண்றேன், இல்ல எப்படி நான் செல் பண்றேன் அப்படின்றது ரொம்ப ஈஸியா சொல்றேன். இப்போ நார்மலா வந்து நம்ம ஐஃபாரெக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுல உங்களுக்கு 5 மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யுஎஸ் டெக் 100, யுஎஸ் 30, ஜெர்மனி 40, நிஃப்டி 50, கோல்டு. இந்த 5 மார்க்கெட்ட ஃபர்ஸ்ட் சர்ச் பாக்ஸ்ல போய் டைப் பண்ணிட்டு ஸ்டார் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இது நீங்க பண்ணிருங்க. ஓகேங்களா? பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இந்த இதுல ஏதாவது ஒரு மார்க்கெட் வந்து நான் எடுக்க போறேன். அதாவது என்ன மார்க்கெட்னா யுஎஸ்டெக் 100 என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத நான் எடுக்கிறேன். இதுல போய் ட்ரேட் பண்ண போறோம். எப்படி ட்ரேட் பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து இது வந்து ஓப்பன் ஆகட்டும். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகட்டும். இத பாருங்க ஓப்பன் ஆயிட்டா? நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா யுஎஸ்டெக் 100 வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, மேல போய்க்கிட்டே இருக்குது அப்படின்னா பை ஆப்ஷன். மார்க்கெட் கீழ வருது அப்படின்னா செல் ஆப்ஷன். ஓகேங்களா? 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேல போகுது. குரூப்ல எல்லாம் கால்ஸ் குடுக்கல. இது நான் வந்து ஓனா சும்மா வந்து ஒரு டெமோக்காக நான் பிராக்டிஸ் பண்றேன். மேல போகுறதுனால நான் என்ன யோசிக்கிறேன் 29,615 16, 17 மாறிக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல ரேட் என்ன உங்களுக்கு ப்ளூ கலர்ல ஷோ ஆகுதோ, அதே ரேட் தான் இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ 29,606ல இருக்கு. சரி ஓகே 11ல வந்துருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பை ஆப்ஷன் வந்து அதாவது பை யுஎஸ்டெக் 100 அப்படின்றத கிளிக் பண்ண போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன லாட் சைஸ் வச்சிருக்கோம். 0.05 லாட் சைஸ் வச்சிருக்கு. நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் கீழ பாத்தீங்கன்னா, ரூ. 712 தான் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம். அதாவது ஒரு ப்ராடக்ட்ட வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சாரின்னு வச்சுக்கோங்க. இந்த சாரியோட ரேட் வந்து போயிட்டு இருக்கு. மேல போயிட்டு இருக்கு. ரூ. 712 இந்த சாரியோட ரேட் பிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல இந்த சாரிய ரூ. 712 வாங்கிட்டோம் அப்படின்னா, மேல உங்களுக்கு மார்க்கெட் அதுக்கப்புறம் 712, 13, 14, 15, 800 அந்த மாரி வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் பை குடுத்துர்றேன். ஓகேங்களா? 29,608 7ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. மேல வந்து மார்க்கெட் போகுது. டெமோக்காக தான் நான் குடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இத குடுத்துருங்க. சக்சஸ் ஆயிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மைனஸ்ல போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணோனே டக்குனு நமக்கு மைனஸ் போகும். அதுக்கப்புறம் பிளஸ் வர ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் மைனஸ்ல போகும். மாத்தி மாத்தி தான் உங்களுக்கு வந்து போகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது 29,611ல பாத் அப்படின்னா பை ஆப்ஷன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? கரண்ட் ரேட் என்ன போயிட்டு இருக்கு? 29,603, 604 போயிட்டே இருக்கு. இப்போ மைனஸ் எனக்கு ரூ. 21, மைனஸ் ரூ. 39 அந்த மாதிரி ஷோ ஆகுது. அதுக்கு மேல நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க. கரண்ட் லாஸ் அப்படின்றது அதுவே காட்டும். உங்களுக்கு ரெட் கலர்ல காட்டுது அப்படின்னா, லாஸ்ல போயிட்டுன்னு அர்த்தம். கிரீன் கலர்ல வந்துச்சுன்னா பிளஸ்ன்னு அர்த்தம். நான் வந்து ஐஎன்ஆர்ல தான் வச்சிருக்கேன். டாலர வந்து நான் வைக்கல. ஐஎன்ஆர்ன்றப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து பாருங்க எனக்கு மைனஸ் 150 68 மைனஸ் போயிட்டே இருக்கு. எனக்கு இந்த இடத்துல ஒரு ரூ. 100 வந்தா கூட போதும். ஒரு ரூ. 150 வந்தா கூட போதும். ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிட்டு வெளிய வரணும். புக் பண்ணிட்டு வெளிய வரணுன்றது இந்த க்ளோஸ் டீல் இருக்கு இல்லையா? இத குடுத்து வெளிய வரணும். இந்த க்ளோஸ் டீல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா, இந்த இடத்துலயே உங்களுக்கு மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஓகே குடுக்கும்போது டக்குனு நீங்க வந்து அ ம அ ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளிய வந்துடலாம். இந்த இடத்துலயே நான் வெயிட் பண்றேன். ஏன்னா நம்ம இந்த க்ளோஸ் டீல் குடுத்து அதுக்கப்புறம் ஓகே குடுக்கறதுக்குள்ள டக்குனு மார்க்கெட் வந்து மைனஸும் ஆகலாம், பிளஸும் ஆகலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணலாம். சரியா? ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ரூ. 95 வந்து நான் ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்க ப்ராஃபிட் வரவு புக் பண்ணிட்டு வெளிய வரணும்.